அல்லாஹ் மறுபடியும் ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது ரமலானுடைய மாதம். அதிலே முதல் 10 இருக்கிறோம், ரஹ்மத்துடைய 10. இந்த ரஹ்மத் உலகத்தில் மட்டுமல்ல, ஆகிரத்திலும் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் இல்லாமல், அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் சுவர்க்கம் போக முடியாது. அது எவ்வளவுதான் அமல் செய்தாலும் பரவாயில்லை, அவர் அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைத்தால் தான் சுவர்க்கம் போக முடியும். அதனால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த துஆவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துஆவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சகோதரிகளே, உலகத்துடைய வாழ்க்கையில இது சந்தர்ப்பமாக, ஒரு அவகாசமாக நாம் எடுத்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை நாம் வீணாக அநியாயமாக கழித்து விடக் கூடாது. ஏனைய மாதங்களை போன்று இந்த ரமலானை நாம் கழிப்பதல்ல. ஏனைய மாதங்களை விட இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹுடைய இபாதத்திலே நாம் கழிக்க வேண்டும். நாம் உலகத்திலே எவ்வளவு பாவம் செய்கிறோம், எவ்வளவு தப்பு தவறுகள் செய்கிறோம். இந்த தப்பு தவறுகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சுட்டி காட்டி அழுது கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் பாசம் உள்ளவன், மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். அதனால் நாம் அல்லாஹ்விடத்திலே நமது குறைகளை முறையிட வேண்டும். நாம் தப்புகள் செய்திருப்போம், தவறுகள் செய்திருப்போம், உலகத்திலே நினைத்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருப்போம். அல்லாஹ் இந்த மாதத்திலே எத்தனை அடியார்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். சகோதரிகளே, அதனால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமது பாவத்தை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சகோதரிகளே, அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.